கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் அவர். சார் வணக்கம். வணக்கம். சார் இன்றைய தினம் பார்த்தோம்னா, அந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி விவகாரத்துல அது பாலியல் பொறுக்கி ஞானசேகரன் அவர்கள் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலா பார்த்தோம்னா, நீதிமன்றத்துல கூட அந்த ஞானசேகரன் கண்ணீர் வடிச்சிருக்காரு. எனக்கு வயதான அம்மா இருக்காங்க. எனக்கு ஒரு குழந்தை இருக்காங்க. பல கடன்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எனவே அதிகபட்ச தண்டனைலாம் எனக்கு குடுக்காம, குறைந்தபட்ச தண்டனை குடுக்கணும்னு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. கோர்ட்ல இந்த மாதிரியான பல்வேறு விவாதங்கள் நடந்தது. அவங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை பாராட்டிக் கொண்டிருக்காங்க. 5 மாதத்துல இந்த வழக்கானது தற்போது முடித்து வைக்கப்பட்டிருக்குன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? உண்மையிலேயே நீதி அரசர் பாராட்டக்கூடிய வேண்டியவர். இந்த வழக்கு விசாரணையில் புலனாய்வு செய்து கொண்டிருந்த காவல்துறையுடைய அந்த அணிக்கு நாம் பாராட்டு தெரிவிக்கிறோம். 60 நாளுக்குள்ளேயே சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. நாடே எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு. பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய அந்த பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய தீர்ப்பு. தீர்ப்பை வரவேற்கிறோம். வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி தண்டனை விவரங்கள் முழுமையாக அறிவிக்கப்படும் என்பதை நீதியரசர் சொல்லியிருக்கிறார். இன்று ஞானசேகரன் குற்றவாளிதான் என்பதை நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. அவர் மீது 12க்கும் மேற்பட்ட வழக்குகள் பிரிவின் வழக்கு தொடரப்பட்ட இந்த விசாரணை இறுதியில ஞானசேகருக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்கிற ஜனநாயக சக்தியினுடைய குரலை இந்த தீர்ப்பு பிரதிபலித்திருக்கிறது. தண்டனை விவரங்கள்லாம் என்னன்னா, அந்த 11 குற்றம் உறுதியாக்கப்பட்ட அந்த குற்றம்லாம் என்னன்னு சார்? சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், சட்டப்பிரிவு 329 படி மாணவியிடம் சம்பந்தப்பட்ட அந்த 19 வயது மாணவி அதாவது பொறியியல் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய அந்த மாணவியினுடைய விருப்பத்திற்கு மாறாக அத்துமீறி நடந்து கொண்டார். பாலியல் சீண்டல். 2வது பிஎன்எஸ் சட்டம் 87 படி, புதிய பிஎன்எஸ் சட்டம் வலுக்கட்டாயப்படுத்தி மிரட்டி அவரை என்ன செய்யார், பாலியல் வன்முறை கொண்டாரு. அதுபோல பிரிவு 127 மாணவியின் உடலில் காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். யார்? ஞானசேகரன். அதுபோல 4வது 20 பிரிவு 2 படி மாணவியை செல்ல விடாமல் சட்டவிரோதமா தடுத்து நிறுத்தியிருக்கிறார். அவர் தப்பித்து சொல்லும் போது தடுத்து நிறுத்தியிருக்கிறார். சட்டப்பிரிவு 66 படி தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின்படி அனுமதியின்றி பெண்ணை தவறாக படம் எடுத்து பரப்பியிருக்கிறார், வெளியிட்டிருக்கிறார். இந்த சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அது போல தமிழ்நாடு பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு 4 படியும் சட்டப்பிரிவு 44 படியும் மாணவியின் தனி நபர் அந்தரங்கத்தில் அத்துமீறி நுழைந்து தாக்கு நடத்தின அந்த பிரிவின் கீழ் இவர் தண்டிக்கப்பட இருக்கிறார். அதுபோல பிரிவு 351 கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். பிரிவு 238 வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அளித்திருக்கிறார். அதுபோல பிரிவு 75 மாணவியை விருப்பத்திற்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். அதுபோல மாணவியை பிரிவு 76 மாணவியை கடுமையாக தாக்கியிருக்கிறார். இத்தகைய இவ்வளவு பிரிவின் கீழ் ஞானசேகரன் அவர்கள் மீது இந்த தீர்ப்பு இறுதி தண்டனை விவரங்கள் அளிக்கப்பட இருக்கிறது. ஜூன் 2ஆம் தேதி என்னென்ன தண்டனை, எத்தனை வருட காலம் இவருக்கு தண்டனை, எந்த வகையான தண்டனை என்பதை நீதியரசர் வெளியிட இருக்கிறார். அவ்வளவு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரன் தரப்புல இருந்து அந்த வழக்கறிஞர் என்னென்ன சொல்றாங்க சார்? அதாவது அப்பீல் போவன் இருக்காரு. இந்த மாதிரியான வழக்கு பாலியல் குற்றவாளிகளுக்கு உண்மையிலேயே எத்திக் அண்ட் எக்ஸலன்ஸ் இருக்குது. ஒரு அட்வொகேட்டுங்கிறவர் அந்த தொழில் ரீதியாக ஒருவர் ரத்தம் சொட்ட சொட்ட கையிலே அருவாளோடு ஆயுதத்தோடு வந்தாலும் ஜாமீன் என்ன செய்யணும், அவருக்கு வழங்க வேண்டும். காரணம், அவர் கொலைதான் செய்தாரா, அல்லது அவர் வேற யாராவது கொலை செய்துவிட்டு இவர் கையில் ஆயுதத்தை கொடுத்தாரா, அல்லது இவர் தாக்கப்படும் போது மறித்து இவர் வெட்டினாரா, இப்படியெல்லாம் விசாரிக்க தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்துல வக்கீல்கள் அல்ல, வழக்கறிஞர்கள் அல்ல, நீதியரசர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனாலும் ஞானசேகரன் போன்றவர்களுடைய பாலியல் சேட்டைகளுக்கு, பாலியல் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டது. அவருடைய வீடியோ ஆதாரங்கள்லாம் வெளியிலே வந்தது. அப்படிப்பட்ட ஒருவருக்கு ஒரு வழக்கறிஞர் போய் என்ன செய்யக்கூடாதுன்னா, ஆஜராக கூடாது என்பதுதான் ஒரு வழக்கறிஞர்கள் அடிப்படையில என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதுக்காக அவருடைய வழக்கறிஞர்கள் நான் அவர் குறை சொல்லவில்லை. அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவர் செய்திருக்கிறார். ஆனால் பெரும்பான்மையா நீங்க பாத்தீங்கன்னா, இது போன்ற பாலியல் குற்றத்துக்கு உதாரணம் பொள்ளாச்சி எடுத்துக்கொள்ளுங்கள். பொள்ளாச்சி பார் கவுன்சில்ல அந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவி பக்கம்தான் ஒட்டுமொத்த சீனியர் கவுன்சில் நின்றாங்க.
அங்க உள்ள பார் கவுன்சில்ல அந்த வழக்கறிஞர் சங்கத்துல யாரும் என்ன செய்ய மாட்டோம், அந்த குற்றவாளிக்கு சாதகமாக வழக்காட மாட்டோம் என்கிற முடிவு எடுத்தாங்க. அது போன்ற முடிவுகளை வந்து தமிழ்நாடு பார் கவுன்சில் வந்து நிச்சயமாக எடுக்க வேண்டும். இந்த வழக்கறிஞர் வந்து இந்த விஷயத்துல ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று இந்த பேட்டியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். வழக்கு நடந்த விசாரணை, புலன் விசாரணை, அந்த வேகம் இது குறித்தெல்லாம் எதிர்க்கட்சிகள் சில தவறான கருத்துக்களை அரசியல் ரீதியாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. இது போன்ற அந்த அரசியல் ரீதியான விமர்சனங்கள் நீதி பரிபாலனத்தின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகிறது. இது எடப்பாடியார் அவர்களும் அது போன்ற தமிழிசை சவுந்தரராஜனுடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து ரொம்ப முகம் சுளிக்கும் அளவுக்கு இருந்தது. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்கன்னா, தீர்ப்பை வரவேற்கிறோம். சில மக்கள் மன்றத்துல சில கேள்விகள்லாம் இருக்கிறது. யார் இந்த சாருன்றதுக்கு இன்று வரைக்கும் விடை தெரியல. ஏன் குற்றப்பதிக்கு வந்து வேகமா தாக்கல் பண்றீங்க? 5 மாதங்களுக்குள்ள ஏன் அந்த வழக்க முடிக்கன்னு நினைக்கின்ற பல்வேறு கேள்வி வைக்கிறது வந்து மக்கள் மத்தியில இருக்கின்ற அந்த கேள்வியை தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கிறாங்க. இல்லையே, மக்கள் மத்தியில எந்த மக்கள் கேட்டாங்க அந்த மாதிரி? வழக்கை வந்து தீர விசாரித்து உடனடியாக தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழக ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புக்கு நேர்முரணாக எடப்பாடியார் பேசுகிறார். பொள்ளாச்சி வழக்கை போல வருட கணக்கிலே ஊற போட்டு என்ன செய்யும், அப்படியே வந்து மழுங்கடிக்க செய்யக்கூடிய நிலையில் திராவிட மாடல் ஆட்சி இல்லை. உதாரணமாக இந்த போன்ற கருத்துக்களை சொல்வதற்கு திரு எடப்பாடியார் அவர்கள் வெட்கப்பட வேண்டும். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் இறந்து கிடக்கிறார்கள். மண்ணை மீட்பதற்காக அந்த ஆலைக்கு எதிரான போராட்டம், அந்த ஜனநாயக ரீதியான போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த போராளிகளை வந்து சுட்டுக் கொல்லும் போது, குருவியை சுட்ட மாதிரி சுட்டுக் கொல்லும் போது எனக்கு தெரியாது, நான் டிவியை பார்த்தான் தெரிஞ்சு கொண்டேன் என்று முதலமைச்சராக இருந்தோம் அன்றைய எடப்பாடியார் வந்து சொல்வது, இந்த பாலியல் வந்து ஞானசேகரனுக்கு வழக்குல விரைந்து 5 மாதங்களுக்குள் திராவிட மாடல் ஆட்சியில தண்டனை பெற்றுக் கொடுத்ததை வந்து பாராட்டாட்டாலும் பரவாயில்ல, விமர்சனம் செய்யாமல் இருந்திருக்க வேண்டும். அவர் வந்து யார் அந்த சார் என்று கேட்கிறார். அப்ப ஞானசேகரர் வந்து குற்றவாளி இல்லை என்று சொல்கிறாரா? அப்ப இல்லை என்று சொன்னால் யார் அந்த சாருங்கிற கேள்வி உங்களுக்கு தெரியுதுன்னா, இல்ல ஞானசேகரன் மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் இந்த குற்றத்துல ஈடுபட்டிருக்கிறார் என்ற ஆதாரம் திரு எடப்பாடியார் அவர்கிட்ட கையில இருக்குன்னா நேரடியாக ஆஜராக வேண்டியதானே. தன்னையும் ஒரு பார்ட்டியாக சேர்த்து இந்த நீதிமன்றத்துல எனக்கு எங்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கிறது, எவ்வளவு விசாரணை நடந்துச்சு, அவர் ஒரு விட்னஸா சேர்க்க வேண்டியதானே, அல்லது நாமாவும் சேர்ப்போம். அந்த வழக்கையை வந்து காவல்துறை வந்து இதை சிறப்பு கவனம் செலுத்தி எடப்பாடியார் அவர்கிட்ட சில ஆதாரங்கள் இருக்கு போல தெரிகிறது, எனவே அவரையும் விசாரிப்போம் என்று விசாரணை வளையத்தில் கொண்டு வரலாமா? இது என்ன முதிர்ச்சியற்ற பேச்சு? திரு எடப்பாடியார் அவர்கள் மீது நான் அவருடைய இல்ல எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய போராட்டத்தினுடைய வெளிப்பாடுனாலதான் இந்த தீர்ப்பே கிடைச்சிருக்கிறது. இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு வந்து ஒரு நீதியே கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. போக அப்படியானால் இப்ப அவர் யாரோடு கூட்டு வைத்திருக்கிறார்? பாஜகவோடு கூட்டு வைத்திருக்கிறார். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் என்ன நடந்துட்டு இருக்குது? பாலியல் ஜல்சா கட்சி என்று பெயரெடுத்த கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார். அப்ப இதே போராட்டத்தை வந்து பாஜகவால் வந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கும் நியாயம் வேண்டி போராடுவாரா? இதை ஒரு கேள்வியாக வைக்கிறோம். டெய்சி சூர்யா விவகாரத்துல பாஜக கட்சி நாட்டம் எடுத்து நாறியது. அது போல கேடி ராகவன் என்னெல்லாம் பண்ணாரு? பாஜகவுடைய மூத்த தலைவராக இருந்த கேடி ராகவன் அவருடைய வீடியோக்கள் வெளியே வந்தது. அவர் அசிங்கப்பட்டார். பாஜகவாலேயே வந்து என்ன செய்து போயிட்டார். இப்ப வந்து ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார். அவருடைய குற்றம் சம்பந்தமாக விசாரிப்பதற்கு பாஜக தலைமையில ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு வந்து பல வருஷம் ஆயிடுச்சு அமைத்து, இது வரைக்கும் எந்த விதமான தீர்வு சொன்ன மாதிரி தெரியல. அப்ப இதையெல்லாம் கேட்டு தருவாரா? காயத்ரி ரகுராம் அவர் பாஜக விட்டு வெளியே வரும்போது திரு அண்ணாமலை மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்தினார, அதெல்லாம் மறந்து விட்டாரா எடப்பாடியார்? அது வந்து என்னன்னா ஹனி ட்ராப் பண்றாங்க, பெண்களை விட்டு என்ன செய்யறாங்க, வந்து மிரட்டுறாங்க, வலையில விழ வைக்கிறாங்க. நான் வந்து துபாய் போன நேரத்தில் கூட அண்ணாமலை அன்றைய தலைவராக இருந்த பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை என் பின்னாடியே கேமராவை அனுப்பி விட்டார், இப்படி எல்லாம் சொன்னாங்களா இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட கட்சியோடு கூட்டணி செய்து கொண்டு இப்படிப்பட்ட கருத்துக்களை எடப்பாடியார் சொல்வது நமக்கு நகைப்புக்குரியதாக இருக்கிறது. இறுதியா அந்த முதலமைச்சர் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட், இந்த தீர்ப்பு நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? இந்த தீர்ப்பு வந்து மிகச் சிறப்பான முறையிலே புலன் நடந்திருக்குது. உதாரணமாக கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி 2024 19 அதாவது 23ஆம் தேதி தான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அந்த 2ஆம் ஆண்டு பொறியியல் மாணவி. அடுத்த நாள் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்துலதான் அந்த கம்ப்ளைண்ட வந்து லான்ச் பண்றாங்க. 24ஆம் தேதி அவன் என்ன செய்யப்படுறாரு, ஞானசேகரன் வந்து என்ன செய்யறான், கைது செய்யப்படுகிறான். சிபிஐ விசாரணை எல்லாம் கோரப்பட்டது. இது தேவையில்லை. இது தொடர்பாக பெண் IPS அதிகாரி அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை வந்து உடனடியா 72 மணி நேரத்துல டிசம்பர் 28ஆம் தேதியே வந்து
அந்த குழு அமைக்கப்படுகிறது, உத்தரவு விடப்படுகிறது. அதுபோல பிப்ரவரி 24 2025 அன்று சைதாப்பேட்டை 9வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துல இந்த குற்றவாளி ஞானசேகரனுக்கு எதிராக 100 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. அதுபோல இந்த வழக்கு விசாரணை கடந்த மார்ச் 7 சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுகிறது. சுமார் 12 பிரிவின் கீழ், நான் ஏற்கனவே ஒரு பகுதியில சொல்லி காட்டிய 12 பிரிவின் கீழ் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு நீதிபதி எம் ராஜலட்சுமி முன்பாக ஏப்ரல் 23 சாட்சிகள் விட்னஸ் விசாரணை தொடங்கியது. அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் டெய்லி நடத்தப்பட்ட இந்த விசாரணையில காவல்துறை சார்பில் 29 பேர் சாட்சியம் அளித்திருக்காங்க. ஞானசேகரன் அவருடைய மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கும் வகையில காவல்துறை சார்பாக இந்த சார்ஜ் ஷீட்ல அரசு தரப்பில 75 சான்றாவணங்கள் குறிக்கப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கின் அனைத்து சாட்சி விசாரணை மற்றும் குறுக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில தான் மே மாசம் 20 to 23 3 நாட்கள் 2 தரப்பாருமே ஃபைனல் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த இறுதி தீர்ப்பு வந்திருக்கிறது. ஞானசேகரன் குற்றவாளி, அவருக்கான தண்டனையை ஜூன் மாசம் 2 நம்ம என்ன செய்வோம், அறிவிப்போம் என்று நீதியரசர் சொல்லியிருக்கிறார். நீதியரசர் எம் ராஜலட்சுமி அவர்களுக்கு நாம் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அவர் இந்த ஜட்ஜ்மெண்ட் வாசித்த பிறகு, அந்த அந்த தீர்ப்பை வெளியிட்ட பிறகு அவர் சென்னை பெருநகர 1வது கூடுதல் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு நீதிமன்ற நீதிபதியாக பதவி வகிக்க இருக்கிறார் என்கிற தகவல் நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தலை சிறந்த தீர்ப்பு தமிழ்நாட்டில பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் அளவுக்கு தெளிவான தீர்க்கமான தீர்ப்பாக இருக்கும் என்று நாமளும் என்ன செய்யறோம், எதிர்பார்க்கிறோம். அதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல அந்த பாலியல் பொறுக்கி ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்ட தண்டனை குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார். நன்றி.